Hello, welcome to my channel. I am creating this video to know more valuable information about how astronaut walk in space. விண்வெளி வீரர்கள் விண்வெளியில் நடக்க முடியும். ஏனெனில் சாதாரண நடையில் நாம் எங்கள் கால்களை பூமியின் மேல் வைக்கிறோம், மேலும் பூமியின் ஈர்ப்பு விசை கிராவிட்டி எங்களை அதன் நோக்கில் ஈர்க்கிறது. ஆனால் வெறுமையான விண்வெளியில் எதுவும் இருக்கவில்லை. அப்படியென்றால் விண்வெளி வீரர் விண்வெளியில் எவ்வாறு நடக்க முடியும்? விண்வெளியில் நடக்கும் விண்வெளி வீரர்கள் சாதாரண நடையைப் போல் நடக்க முடியாது. விண்வெளியில் அவர்கள் நகர ஹேண்ட் ராக்கெட்ஸ் கைக்கொண்டு இயக்கப்படும் ராக்கெட் உதவியுடன் நகர்கின்றனர். இது அவர்களுக்கு நகரும் சக்தியை ஃபோர்ஸ் வழங்குகிறது. இந்த ஹேண்ட் ராக்கெட்ஸ் ராக்கெட் இயக்கக் கொள்கை ராக்கெட் ப்ரொபல்ஷன் பிரின்சிபல் அடிப்படையில் செயல்படுகின்றன. ராக்கெட்டுகளில் அதிக அழுத்தத்துடன் வாயு வெளியேற்றப்படும்போது எதிர்த்திசையில் சமமான தள்ளுதல் த்ரஸ்ட் உருவாகிறது. அது ஒவ்வொரு செயலுக்கும் சமமான மற்றும் எதிர் திசையில் ஒரு எதிர் செயலும் ஏற்படும். அதேபோல் ஹேண்ட் ராக்கெட்டின் இயந்திரம் இயக்கப்படும்போது வெளியேறும் வாயுவின் தள்ளுதல் எக்ஸாஸ்ட் த்ரஸ்ட் எதிர் திசையில் ஒரு அழுத்தத்தை உருவாக்குகிறது. இதனால் விண்வெளி வீரர் அந்த திசையில் நகர்கிறார், ஏனெனில் அவர் ஹேண்ட் ராக்கெட் ஐ உடன் எடுத்துச் செல்கிறார். கால்களை வைத்து நகர எவ்வித மேற்பரப்பும் இல்லை. மாறாக அது மிதப்பதற்கு சமமாகும். இதை இன்னும் துல்லியமாக விளக்கலாம். அப்போது விண்வெளி வீரர்கள் விண்வெளியில் ஏன் நடக்கிறார்கள்? சில நேரங்களில் அவர்கள் ஒரு விண்கலத்திலிருந்து மற்றொன்றிற்கு நகர வேண்டியிருக்கும், அல்லது விண்கலத்தின் வெளிப்புறத்தில் பழுது சரி செய்யும் பணிகளை செய்ய வேண்டியிருக்கும். அத்தகைய செயல்பாடுகளின் போது அவர்கள் ஹேண்ட் ராக்கெட்ஸ் கைக்கொண்டு இயக்கப்படும் ராக்கெட் பயன்படுத்துகிறார்கள். இதில் வெளியேற்ற வாயுவின் எக்ஸாஸ்ட் வெளியேற்ற திசை பயணிக்க வேண்டிய எதிர் திசையில் அமைக்கப்படுகிறது. இதனால் விண்வெளி வீரர்கள் தேவையான திசையில் நகர முடிகிறது. மார்ச் 1965 இல் சோவியத் விண்வெளி வீரர் லியோனோவ் மேற்கொண்டாள். அவர் விண்கலத்தின் வெளியில் 24 நிமிடங்கள் இருந்தார். மற்றொரு விண்வெளி நடை 1973 இல் நடைபெற்றது. அந்த நேரத்தில் அமெரிக்க செயற்கைக்கோள் ஸ்கைலாப் இன் வெப்பக்கவசம் ஹீட் ஷீல்ட் சேதமடைந்து விண்கலத்தை ஆபத்தாக அதிக வெப்பமானதாக மாற்றியதால் அதை பழுது பார்க்க வேண்டியிருந்தது. Like this video, I can give more and more information about rare things. Please subscribe this educational channel. Thank you.